தேவதை வம்சம். நாளை மதியம் குழம்புக்கு மசாலா அரைச்சி வச்சாச்சு. கூட்டுக்கு காய்கறி நறுக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா காலையில் சீக்கிரமாக சமையல் வேலை முடிச்சுட்டு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் காவியா பேருக்கு அர்ச்சனை வச்சுட்டு அப்படியே சாய்பாபா கோயிலுக்கு போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். நிம்மதியாக கண் அயர்ந்தால் சுகன்யா. ஆமாம், என்னோட யூனிஃபார்ம் அயன் பண்ணலையா? நேற்றே அயன் பண்ணி வச்சுட்டேன்டி, அலமாரியில் இருக்கு பாரு. ஐயோ அம்மா, இன்னைக்கு வியாழக்கிழமை மறந்துட்டு வெள்ளிக்கிழமை யூனிஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க. சலித்து கொண்டாள் மகள் காவியா. அச்சோ சாரிடி, நீ குளிச்சு வர்றதுக்குள்ளே அயன் பண்ணி வைக்கிறேன். அம்மா சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் 6 மணி ஆகும். முடிய டிஃபன் செஞ்சு கொடுத்துருங்க. இது மகன் அர்ஜுன். கொண்டக்கடல சுண்டலும் கொஞ்சம் பிஸ்கட்டும் வைக்கிறேன், சரியா? ப்ளீஸ்மா, 2 சப்பாத்தி மட்டும். சரி போ, ரெடியாகு, இப்போ பண்ணிடுறேன். சுகன்யா, என்னோட பைக்கை சர்வீஸ்க்கு விடுறேன், உன் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போகிறேன், நீ பஸ்ஸில் போயிடு. சரிங்க. சுகன்யா, மதிய சாப்பாடு என்ன செஞ்சுருக்க? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புடலங்காய் கூட்டு, அப்புறம் தக்காளி ரசமும் செஞ்சுருக்கேன் அத்தை. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல சுகன்யா? எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை. உப்பு பருப்பு பண்ணிவிட்டு தயிரை கடைஞ்சு இஞ்சி கருவேப்பிலை தட்டி போட்டு வச்சிடுமா. மாமியாரின் பேச்சு மீற முடியாமல் கோவிலுக்கு போகும் திட்டத்தை கைவிட்டு அரைக்க பறக்க வேலைகளை முடித்து கொண்டு அலுவலகத்திற்கு 9:30 மணிக்கு வந்து சேர்ந்தாள் சுகன்யா. குட் மார்னிங் சுகன்யா, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? மார்னிங் மீரா. என் வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்கலாமா மீரா? இந்தா இட்லியும் நிலக்கடலை சட்னியும் இருக்குது, சாப்பிட்டு வேலையை பாரு. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் சொன்னால் இனிமேல் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வர மாட்டேன், சரியா? சரி, நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு வியாழக்கிழமை, மத்தியானம் தான் சாப்பிடுவேன்னு தெரியாதா? சாரி மறந்துட்டேன். நேற்று நைட்டு கெட்டு போன பரோட்டாவை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டான். பார்சல் திறந்ததும் குமட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஏன் மீரா இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற? ஒரு பாக்கெட் தோசை மாவு வாங்கினா உனக்கு 4 வேளைக்கு வரும். தோசை சுட்டு சாப்பிட என்ன கஷ்டம் இருக்கோ உனக்கு? தோசை சுடுறது ஓகே, ஆனால் அதுக்கு சட்னி செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? தோள்களை குலுக்கி கொண்டாள் மீரா. நீ திருந்தவே மாட்ட. ஓ, நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். ஏன் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற? சில விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிறதா ஆரோக்கியம். என்னோட புருஷன் இந்த மீராவை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போன விஷயம் உள்பட. சரிங்க டீம் லீடர், நான் கேபினுக்கு போகிறேன். லன்ச் டைமில் பேசலாம். சுகன்யாவும் மீராவும் கல்லூரி கால தோழிகள் இருவரும் ஒரே கம்பெனிக்கு வழக நேர்காணலில் தேர்வாகி பணியில் சேர்ந்து 15 வருடங்களாகிவிட்டது. சுகன்யாவின் கைப்பக்குவத்தை பாராட்டி கொண்டே வட்டிலை கழுவ வாய் பொழிக்காமல் விரல்களையும் விட்டு வைக்காமல் ருசித்து சாப்பிட்டாள் மீரா. மீரா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், வருத்தப்படாத. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடி ப்ளீஸ். எதுக்கு? அவனும் உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடி போகவா? நீ நினைக்க மாதிரி ஆண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை மீரா, நல்லவங்களும் இருக்காங்க. என்னோட கேரக்டருக்கு எவனும் பொருந்தி வரமாட்டான். ஆளை விடு. நான் உனக்கு உண்மையான தோழினா நான் சொல்கிறதை கேளு, இல்லைனா நீ நம்ம நட்புக்கு துரோகம் பண்ணுறன்னு அர்த்தம். ஓஹோ, நீ டிகிரி படிக்கும் போது ஆனந்தை உருகி லவ் பண்ணிட்டு நல்லா சம்பாதிக்க மாப்பிள்ளை கிடைச்சதும் அவனை அநியாயமாக கழட்டி விட்டுட்டு போனியே, அதுக்கு பேர் என்ன சுகன்யா? ஆனந்த் மாதிரியே நீயும் என்னை புரிஞ்சுக்கல. அப்பாவை எடுத்து பேச தைரியம் இல்லாமல் எடுத்து முடிவுடி. உடைத்து போய் குலுங்கி அழுதா சுகன்யா. தைரியம் இல்லாதவங்களுக்கு எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? எனக்கு தெரியும், உன்னால் இன்னும் அவனை மறக்க முடியலன்னு கடனேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அப்படியெல்லாம் இல்லை மீரா, நான் சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறார், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பழைய நினைவுகள் எதுவும் இல்லை. இப்போது பழசெல்லாம் மறந்து போச்சு, ஓகே. ஆனால் உன் வீட்டுக்கார உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறான்னு ஒரு வெடி போட்ட பார்த்தியா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சுகன்யா. அவர் அனுமதி இல்லாமல் 500 ரூபாய்க்கு ஒரு புழுவை எடுத்ததுக்கு உன் புருஷனும் மாமியாரும் என்ன பேச்சு பேசுனாங்கன்னு நீ தானே கண்ணை கசக்கிட்டு சொன்ன? ஆமாம் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போது? குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும், தாண்டி வாழ்ந்து தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லு சுகன்யா. உன்னால் இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி ஒரு கோவிலுக்கு போக முடிஞ்சதா? நீ உன் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு இரவு தங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு சொல்லு? இது வரைக்கும் எத்தனை அலுவலக மீட்டிங் கூட உன் புருஷன்
உன்னை அனுப்பிச்சிருக்கா சொல்லு? குடும்பத்துக்காக சில விஷயங்களை பெண்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். சரிங்க தியாக தலைவி, நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டா அவரும் என் குழந்தைங்களும் பார்த்துக்குவாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரடி பார்த்துக்குவாங்க? காலகாலத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கன்னு சொன்னேன், அதையும் நீ ஒத்துக்கலை. இப்போ தனிமரமாக நிற்கிற ஒரு தோழியா நீ தனியாக கஷ்டப்படுற சகிச்சுக்க முடியல மீரா. என்னை நானே பார்த்துக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறாங்களா என்ன? சரி, அதெல்லாம் போகட்டும். நம்ம அக்கௌண்ட் ஆஃபீஸர் நரேன் கிட்டத்தட்ட 4 வருஷமாக உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்ல. ஒய் யூ டோன்ட் மேரி ஹிம்? ஹாஹா, குட் ஜோக். அவன் ஒரு சந்தேக பிராணின்னு அவன் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. நானும் அந்த சாக்கடையில் விழுன்னு நீ எதிர்பார்க்குறியா? அதாவது நான் என்ன சொல்ல வரேனா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். டயம் ஆச்சு, வேலையை பார்ப்போமா? சில மாதங்களில் மீரா பதவி உயர்வு பெற்று வெளியூர் சென்று விட இருவருக்கும் இடையேயான தொடர்பு படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. வருடங்கள் பல ஓடின. ஹலோ, யாருங்க பேசுகிறீங்க? ஹே சுகன்யா, நான் மீரா பேசுகிறேனே. வார்த்தைகள் வராமல் நான் தழுதழுக்க, எங்கடி போய் தொலைஞ்ச இவ்வளோ வருஷமா? காவியா அர்ஜுன் கல்யாணத்துக்கு அழைக்க உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியலை. உன்னோட மொபைலில் எதுவும் வேலை செய்யலை. ஹே வெயிட் வெயிட் வெயிட், பதட்டப்பட ஒன்றும் இல்லை. நான் தான் கொஞ்சம் விலகி இருக்கலான்னு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்பாவோட கிராமத்து பக்கம் போயிட்டேன். என் நம்பர் எப்படி கிடச்சிது? அது புது நம்பராச்சே. அதெல்லாம் இந்த மீராவுக்கு பெரிய விஷயமா சுகன்யா? காவியா அர்ஜுன் எங்கே இருக்காங்க? அவர் எப்படி இருக்கார்? மாமியார் இருக்கிறாங்களா? காவியா பெங்களூரில், அர்ஜுன் கன்னடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. மாமியார் தவறி 8 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டார். லாக்டவுன் போட்டதுனால அர்ஜுன் காரியத்துக்கு வர முடியலை. நானே எல்லாம் செஞ்சு முடித்தேன். அந்த நேரங்களில் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். காவியா பார்த்து கூட 1.5 வருஷம் ஆச்சு. தனியாக அல்லாரே மீரா. நான் தழுத்தழுத்தது சுகன்யாவிற்கு. கூல்டவுன் சுகன்யா. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதுவும் எதற்கும் நிரந்தரம் இல்லை. நாம தான் பார்த்துக்கணும். கரெக்ட் மீரா, நீ எப்படி இருக்க? நீ எதிர்பார்த்த மாதிரி எனக்காக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். என்னோட இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க எனக்கு குடும்பம் இருக்குது சுகன்யா. அப்பாடா, நன்றி கடவுளே. இப்போயாவது அவளுக்கு புத்தி வந்துச்சே. என் கனவு நனவாயிடுச்சு. எனக்கு இப்போவே நீ சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணும் போல இருக்கு மீரா. தீமி அழுதா சுகன்யா. அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன், உடனே கிளம்பி வா. இப்போதான் நீ யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லையே. சுகன்யாவிற்கும் 2 நாட்களில் மீராவிக்கான அவள் ஊரை சென்றடைத்தார் சுகன்யா. தோழிகள் இருவரும் ரயில் நிலையத்திலே கட்டி இணைத்து ஆனந்த கண்ணீரை அன்பை பரிமாறிக்கொண்டனர். மீராவின் வீட்டு வாசலை அடைந்த சுகன்யா வார்த்தைகள் புதைந்து விக்கித்து நிற்க மீரா அவளை அரைமணித்து உள்ளே அழைத்து சென்றார். மீராவின் வீட்டு வாசலில் சுமி கருணை இல்லம் என்ற பெயர் பலகை